ஒரு காலத்துல சீனா லாவ் காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு முதியவர் இருந்தாரு. ரொம்ப ஏழையா இருந்தாலும் ராஜாக்களுக்கு கூட அவருக்கு பொறாமை. ஏன்? அவருக்கு ஒரு அழகா வெள்ளை குதிரை இருந்துச்சு. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு அரிய குதிரையை இதுவரை யாரும் பார்த்ததில்லை. ஒரு நாள் ராஜா தூதுவர்களை அனுப்பி அந்த முதியவரிடம் அளவில்லா பரிசை குதிரைக்கு பதிலா கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த முதியவர் மறுத்தாரு. இந்த குதிரை எனக்கு வெறும் குதிரையே இல்ல, என் குடும்ப உறுப்பினர். என் குடும்ப உறுப்பினரை எப்படி நான் விற்க முடியும்னு சொல்லிட்டாரு. அந்த கிராமத்துல இருந்தவங்க அவருக்கு பைத்தியம்னு நினைச்சாங்க. உன் வாழ்நாள் முழுக்க சுகமாயிருக்கலாம், அதான் விற்றுடுன்னு அவரை வற்புறுத்தினாங்க. ஆனா அந்த முதியவர் உறுதியா இருந்தாரு. ஒரு நாள் காலையில பாருங்க, அந்த அருமையான குதிரை கிடைக்கலையே. இல்லையே, ஸ்டேபிளில் இல்ல, ஓட்டிப்போச்சு. என்னடா இது? முழு கிராமமும் கூடுச்சு. ஏ முட்டாளே, நாங்க முன்னாடியே சொன்னோம்ல, ஒரு நாள் குதிரை திருடப்படும்னு. நீ ரொம்ப ஏழையா இருக்கிறே, அதை வித்துட்டா நல்லா இருக்கும். எவ்வளோ வேணாலும் விலை வாங்கியிருப்பே, ஆனா இப்போ குதிரை போச்சு. சாபம், துரதிர்ஷ்டம்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பழைய மனுஷன் சொன்னாரு, அதிகமா எதுவும் சொல்லாதீங்க. குதிரை ஸ்டேபிளில் இல்லைன்னு சொல்லுங்க போதும். இது சாபமா புண்ணியமா யாருக்கு தெரியும்? கிராமத்து ஆட்கள் சிரிச்சாங்க. அந்த பழைய மனுஷன் பித்து பிடிச்சிருச்சுன்னு நினைச்சாங்க. குதிரையை வித்து சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ கைக்கு கிடைச்சா சாப்பிடுற நிலைமை. சரிங்க, கஷ்டப்பட்டு வறுமையில நாட்கள் போச்சு. ஒரு நாள் திடீர்னு ஒரு இரவு குதிரை திரும்பி வந்தது. கொள்ளையடிக்கப்படலன்னு தெரிய வந்தது. அது காட்டுக்கு ஓடி போயிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, 12 காட்டு குதிரைகளையும் கூட்டிட்டு வந்தது. அடேங்கப்பா, கிராமத்து ஆளுங்க எல்லாம் கூடி விவசாயி கிட்ட சூப்பர் லக், நீங்க ரொம்ப பாக்கியசாலின்னு சொன்னாங்க. அந்த முதியவர் மறுபடியும் அதிகமா பேசாதீங்க, குதிரை வந்துருச்சு, 12 குதிரைகளும் கூட வந்திருக்குன்னு சொல்லுங்க. இது நல்லதுன்னா கெட்டதுன்னா யாருக்கு தெரியும்னு சொன்னாரு. இந்த முறை மக்கள் அமைதியா இருந்தாங்க. அழகான 12 குதிரைகள் வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் பயிற்சி கொடுத்தா எல்லாத்தையும் அதிக விலைக்கு விற்கலாம். சரிங்களா? பாருங்க, ஒரு முதியவர் இருந்தாரு. அவருக்கு ஒருத்தன் மகன், ஒரே ஒரு மகன். அந்த பையன் காட்டு குதிரைகளை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் குதிரையில இருந்து விழுந்து கால் முறிஞ்சிச்சு. அடேங்கப்பா, எல்லாரும் கூடி வந்து, ஐயோ, உங்க ஒரே மகன் கால் முறிஞ்சிருச்சு, வயசான உங்களுக்கு இவன் தான் ஆதாரம், ரொம்ப மோசமானதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த முதியவர் என்ன சொன்னாரு தெரியுமா? சும்மா கால் முறிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, அது நல்லதுன்னா கெட்டதுன்னா யாருக்கு தெரியும்னு சொன்னாரு. சில வாரங்கள் கழிச்சு அருகில் இருக்கிற நாட்டுல போர் ஆரம்பிச்சிடுச்சு. கிராமத்துல இருக்கிற எல்லா இளைஞர்களையும் அடம்படியா ராணுவத்துல சேர்த்துட்டாங்க. ஆனா அந்த முதியவருடைய மகன் மட்டும் தப்பிச்சிட்டான். அட அற்புதம்! அவனுக்கு கால் முறிஞ்சிருச்சுன்னா ராணுவத்துல சேர விட மாட்டாங்க. அப்புறம் ஊர்ல எல்லாரும் கூடி அழுது புலம்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இளைஞங்களை அதட்டடியில இழுத்து போறாங்க. போர்ல இருந்து திரும்பி வர சான்ஸே இல்ல. அதுவும் அவங்களை தாக்கின நாடு ஒரு பெரிய ராட்சத நாடு. அவங்க நாடு போர்ல தோத்துக்கிட்டு இருக்கு, திரும்பி வர மாட்டாங்கன்னு உறுதி. முழு ஊரும் அழுது புலம்புது. அப்ப அந்த பாட்டன் கிட்ட வந்து, நீங்க சொன்னது சரிதான், இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். உங்க மகன் குட்டு போட்டாலும் உங்க கூட இருக்கான். ஆனா எங்க பையன்கள் போய்விட்டாங்க, எப்பவும் இல்லாம போச்சுன்னு சொன்னாங்க. பாட்டன் மறுபடியும், நீங்க எப்பவும் நினைச்சு பாருங்க, உங்க பிள்ளைகளை ராணுவத்துல எப்படி வலுக்கட்டாயமா சேர்த்துட்டாங்கன்னு ஊந்தன்னாரு. அடப்பாவி, என் மகன் ஒருத்தரும் கட்டாயப்படுத்தல. சரிண்ணா, நல்லதுன்னா கெட்டதுன்னா யாருக்கு தெரியும்? நம்ம வாழ்க்கையை நல்லா யோசிச்சு பாருங்க. ஏண்டா இவ்ளோ அன்பிரடிக்டபிள் இருக்குன்னு தெரியும். நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இன்னைக்கு சோகமா இருக்கிறது நாளைக்கு நல்லா மாறலாம். நல்லதுன்னு நினைச்சா கஷ்டம் வரலாம். சும்மா இருங்க, எல்லாத்தையும் ஏத்துக்கோங்க. அதிகமா எதுவும் செய்யாதீங்க. நம்ம வாழ்க்கையில எப்பவும் பிளான் பண்ணுவோம். இது நடந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைப்போம். நடந்தா சந்தோஷம், இல்லனா கதையில மாதிரி தோத்தாச்சுன்னா இப்போ கெட்டதுன்னு தோன்றது பிறகு நல்லதா மாறலாம். நல்லதுன்னு தோன்றது சவாலா மாறலாம். அந்த பழைய ஆளு கதையில நமக்கு சமநிலையா இருக்கணும்னு சொல்றாரு. அவசரமா முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த ஏற்றுக்கொள்ளுற மனப்பான்மை, அதுதான் சமநிலைன்னு சொல்றாங்க. அதுதான் வாழ்க்கையில சந்தோஷத்திற்கு ரொம்ப முக்கியம். நிகழ்வுகளை பார்த்த உடனே நல்லா கெட்டான்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அதனால சின்ன சின்ன கஷ்டமும் வருது. இன்னைக்கு சாபமா இருக்கிறது நாளைக்கு லக்கியமா மாறலாம்.
வாழ்க்கையை நம்புங்க, அது இயற்கையா நடக்கும்.